அடுத்து என்னத்தை வாசிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தமிழ் மொழிக்கு கிறிஸ்துவம் எப்படி தொண்டு செஞ்சிருக்கு. அடுத்து என்ன வாசிக்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மொழிக்கு கிறிஸ்துவம் என்ன தம்பிலாம் சொல்கிறாங்க. தமிழ் மொழிக்கு கிறிஸ்துவம் என்னப்பா செஞ்சுருக்கு, தமிழ் மொழி வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக, தமிழ் மொழிக்காக கிறிஸ்துவம் என்னத்தை செய்திருக்குது, கிறிஸ்துவம் என்னத்தை சொல்லியிருக்குதுன்னு சொல்லி இந்த பதிப்புகளில் பார்ப்போம். சரியா? அடுத்து, மொழிகளில் மூத்த மொழியும் முதல் மொழியும் தமிழ் மொழியே என்ற குரலை ஓங்கி ஒலித்த முதல் மனிதர் அயர்லாந்தின் கிறிஸ்துவ தொண்டரும் தமிழ் தொண்டருமாகிய டாக்டர் ராபர்ட் காட்வெல் அவர்களாகும். என்ன சொல்கிறார்? மொழிகளில் மூத்த மொழியும் முதல் மொழியும் தமிழ் மொழியே என என்ன சொல்ல தமிழ் மொழியே என யார் சொல்லியிருக்கிற? ஓங்கி ஒலித்த முதல் மனிதர் அயர்லாந்தின் கிறிஸ்துவ தொண்டரும் தமிழக தொண்டருமாகிய டாக்டர் ராபர்ட் காட்வெல் அவர்களாகும். அரசு கலை தொழிலை 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்து தமிழர்களுக்கு தொண்டாற்றிய பெருமை ஐரோப்பிய கிறிஸ்துவ சமய தொண்டர்களை சார்ந்ததாகும். பண்டிதர்களிடையே இருந்த செய்யுள் நடை செந்தமிழை பாமரர்கள் மத்தியில் உரைநடை தமிழாக்கிய உலவிவிட்ட பெருமை ஐரோப்பிய கிறிஸ்துவ சமய தொண்டர்களையே சார்ந்ததாகும். உரைநடை தமிழ் முதன் முறையாக இலக்கண நூல் இயற்றிய பெருமை ஐரோப்பிய கிறிஸ்துவ சமய தொண்டர்களை சார்ந்ததாகும். கிறிஸ்துவ சமய தொண்டர்கள் தமிழகத்திலிருந்து ஆங்கிலத்திற்கும் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கும் முதலாக அகராதி உண்டாக்கிய பெருமை ஐரோப்பியர்களுக்கே உரியதாகும். உரைநடை தமிழ், இலக்கண தமிழ், அகராதிகள் ஆகியவற்றை புத்தகங்கள் வாயிலாக வெளிக்கொணர்ந்த ஐரோப்பிய கிறிஸ்துவ சமய தொண்டர்கள் டாக்டர் காட்வெல் என கிறிஸ்துவரே திராவிட மொழிகளிடையே ஒப்பிலக்கணம் கண்ட பெருமைக்குரியவர் ஆவார். தமிழர் உரைநடை தமிழாய் மாற்றிய பொழுது வடமொழி கலப்பினம் காரணமாக ஏற்பட்ட மணி பிரவாள நடைப்பதிப்பிலிருந்து தமிழை மீட்டு 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் நல்ல தமிழ் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஹென்றி பவர் ஐயரின் வெளியீடு கொண்டு வந்தது. இன்றைய உரைநடை தமிழுக்கு முன்னோடி உரை நடைத்தமிழை கண்ட பெருமை ஐரோப்பிய கிறிஸ்துவ சமய நெறியாளருக்கு உரியது. உரைநடை தமிழ் முதலாய் பத்திரிகை இதழை உரைநடை தமிழ் முதலாக பத்திரிகை இதழை வெளியிட்ட பெருமை கிறிஸ்துவ சமய நெறியாளருக்கே உரியது. திருக்குறள் போன்ற தமிழ் இலக்கிய செல்வங்களை மேலை நாட்டு மொழிகளில் மொழிபெயர்த்து தமிழ் இலக்கிய சிறப்பை உலகத்திற்கு உணர்த்திய பெருமை ஐரோப்பிய கிறிஸ்துவர்களுக்கே உரியது. தமிழ் இலக்கண நூல்கள் மட்டுமின்றி திருவாசகம் போன்ற சமய நூல்கள் பலவற்றையும் ஆங்கிலத்திலும் பிற ஐரோப்பிய மொழிகளிலும் மொழி பெயர்த்தவர்கள் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களே. சரியா? தமிழ் மொழிக்கும் ஐரோப்பிய மொழிக்கும் இடையில் இலக்கண ஆன்மீக சமய உறவுகளை ஏற்படுத்தி தந்தவர்கள் ஐரோப்பிய கிறிஸ்துவ தமிழ் தொண்டர்களே. திராவிட மொழிகளிடையே ஒப்பிலக்கணத்தை கண்ட டாக்டர் ராபர்ட் காட்வெல் 1814ஆம் ஆண்டு 1891 அவர்கள் மானிட இனங்களின் முதல் மொழியையும் மொழி குடும்பங்களின் மூத்த மொழியையும் உலக மொழிகளில் தொன்மையான மொழியாக தமிழ் மொழி இருந்திட வேண்டும் என்ற கருத்தினை கீழ் தமிழ் இலக்கிய வரலாற்றின் பதிவு செய்துள்ளார். சரியா? அடுத்து இக்கருத்தினை தேவநோய் பாவனர் அவர்களும்
மற்றும் பல தமிழர்களும் அறிந்துள்ளனர். தமிழகம் வந்து தமிழ் தொண்டாற்றியவர் பின்வருமாறு. தமிழகம் வந்து தமிழ் தொண்டாற்றியோர் பின்வருமாறு. தத்துவ போதக சுவாமி என்கிற ராபர்ட் டி நோபில், அருள் தந்தை சுவாமி என்கிற ஜான் டி பிரிட்டோ, வீரமா முனிவர் என்கிற கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி, சுவாரியர் என்ற செயின்ட் சேவியர், ஆன்மீக பாதிரியார் ஜான் கோன் சால்வாஸ், ஜோடே டி பிரியா மற்றும் பலர். சீர்திருத்த புரோட்டஸ்டன்ட்டுகள் திருச்சபையின் சார்பில் தமிழகம் வந்து தமிழ் தொண்டர்களை தொண்டாற்றி பின்வருமாறு. சீகன் பால் என்ற ஐயர் என்ற பார்த்தலோம்பியூ, சீகன் பால், பெஞ்சமின் சூல்சே, எல்ஸ்லீஸ் துறை என்ற இக்பிராங்க் ஒயிட், எல்சி இஸ்ரோனியஸ் ஐயர் என்ற சார்லஸ் தியோபில்ஸ், எட்வர்ட்ஸ் ரெஸ்ட், போப் ஐயர் என்ற ஜியு போப், காட்வால்ட் ஐயர் என்ற ராபர்ட் காட்வால்ட், பெஸ்லிவாஸ் ஐயர் என்ற பெட்ஸ் பெரிவல்ஸ், வில்லியம் ரயில் ஐயர், வினஸ்கோ ஐயர், திரு ஐயர், இஸ்வாட்ஸ், பல்டே, எரியல் கிரால், யோவான் மார்க், சிமிட்ரோஸ் ஆகிய விஜய். தமிழ் இலக்கிய வரலாறும் தமிழ்நாட்டின் ஒரு வளர்ச்சியும் இவர்கள் தமிழர்களுக்கு ஆற்றிய தொண்டுகளும் ஆகும். சரியா? இப்போ அநேக பேர் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் என்ன பண்ணி கிறிஸ்தவர்கள் வளர்த்து விட்டுருக்காங்க, தமிழுக்காக தொண்டாட்டியிருக்காங்க, தமிழுக்காக நல்லா பாடுபட்டிருக்காங்க, தமிழுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக கிறிஸ்துவ மதம் என்ன பண்ணியிருக்கு, நிறைய என்ன பண்ணியிருக்கு, தமிழுக்காக தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் பிள்ளைகளுக்காகவும் தமிழ் மரபுக்காகவும் தமிழர்களுக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பாடுபட்டிருக்காங்க. தமிழர்களை என்ன பண்ணியிருக்காங்க, வளர்த்து விட்டுருக்காங்க. தமிழ் தான் வாழ்க்கை, தமிழர்கள் தான், தமிழர்கள் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இந்த நெறிமுறையோடு கூட வாழணும், இப்படி தான் வாழணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, கிறிஸ்துவம் என்ன பண்ணியிருக்காங்க, கிறிஸ்துவத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவத்தை மட்டுமே வளர்ப்பது முக்கியம் கிடையாது. ஆனால் தமிழர்களையும் தமிழருடைய பண்பாடுகளையும் தமிழர்களுடைய கலாச்சாரங்களையும் தமிழருடைய மேம்பாட்டுக்காக தமிழ் மக்கள், தமிழ் இனங்கள், தமிழ் மொழிக்காக தமிழ் மொழிகளை உலக அரங்கில் கொண்டு போய் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும்படியாக என்ன பண்ணியிருக்காங்க, அநேக தமிழ் தொண்டு ஆற்றியிருக்காங்க. அது மட்டும் தமிழ் மூலமாக கிறிஸ்துவத்தை வளர்ப்பதும் தமிழர்களுக்காக பாடுபடுவதும் இனவெறிகளை விட்டு, மொழி வெறிகளை விட்டு, ஜாதிகளை விட்டு, மதங்களை விட்டு தமிழ் வந்துட்டு ஒரு ஆன்மீக மொழியாகவும், தமிழ் என்பது ஒரு ஆன்மீக மொழியாகவும் இறை மொழியாகவும் இறை வசனங்களை கூறக்கூடிய ஒரு இறை பக்தி உள்ள மொழியாகவும் இறை நம்பிக்கை உள்ள மொழியாகவும் அநேகர் வந்து தமிழ் வசனங்களை படிப்பதும் தமிழ் வசனங்களை வாசிப்பதும் இப்படியாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தமிழ் மொழிகளை வளர்த்து தமிழ் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் வந்துட்டு ஒரு ஆன்மீக மொழி. தமிழ் என்பது ஒரு இன மொழி, ஒரு ஜாதியை சார்ந்தோ ஒரு மதத்தை சார்ந்தோ இனத்தை சார்ந்தோ ஒரு மொழியை சார்ந்தோ அடிப்படை உள்ளது கிடையாது. இது ஒரு ஆன்மீக மொழி என்பதை சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, அநேகர் என்ன பண்ண கிறிஸ்துவத்துக்குள்ளாக தமிழையும் வளர்த்து கிறிஸ்துவத்தையும் வளர்த்து என்ன பண்ண மேநாட்டு அறிஞர்களும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் இருக்கக்கூடிய பன்மையான அறிஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சேர்ந்து தமிழ் தொண்டாட்டி கிறிஸ்துவத்தையும் கடவுளுடைய நெறிமுறைகளையும் கடவுளுடைய ஒழுக்க பண்புகளையும் கடவுளுடைய இப்படி தான் வாழ வேண்டும் என்பது ஒரு ஆன்மீக காரியத்திலையும் தன்னுடைய ஒழுக்க நெறிமுறைகளிலும் செயல்பாடுகளிலும் தன்னுடைய ஈகைகளிலும் பிறருக்கு என்ன பண்ணுறது, கொடுத்து உதவி செய்வதிலும் பிறரை காப்பதிலும் பிறருக்காக நன்மை செய்வதிலும் கிறிஸ்துவத்தை அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயா என்று சொன்ன கருத்துக்களின்படி பிறருக்கு நன்மை செய்வதுமாக என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் மொழியை வளர்ப்பது மட்டுமல்லாமல்
கிறிஸ்துவத்தையும் வளர்த்து பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு மொழியாகவும் இனமாகவும் கலாச்சாரங்களாகவும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தமிழ் மொழியை மாற்றி வைத்திருக்கிறாங்க. எப்படி சொல்லி அந்த கருத்துக்களை பதிவு செய்வோம்.